மதுரையில ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேரு கண்ணகி. ஒரு சாதாரண பெண் இல்ல. அவங்க வாழ்க்கையே ஒரு தீ. அவங்க கணவர் கோவலன் ஒரு தவறான தீர்ப்பால அரசன்கிட்டயே அவங்க உயிர் போயிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு பெண் கணவருக்காக மட்டும் இல்ல, நீதிக்காக நின்னாங்க. அந்த கண்ணகி மதுரையை எரிச்சிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட கதை நேற்று நான் நடந்து போன பாதையில் உயிரோடு நின்றது. சித்ரா பௌர்ணமி அன்று நான் கிளம்பினேன். தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள விண்ணேரிப்பாறை என்னும் மலையில் சேர மன்னன் செங்குட்டவனால் கட்டப்பட்ட மங்கள தேவி கண்ணகி கோவிலை நோக்கி. 5000 அடி தூரம். சாதாரணமாக போக முடியாது. மிகவும் குறுகிய பாதை. ஒரு பக்கம் பள்ளம், மறுபக்கம் காடு, மழை, மண், ஒவ்வொரு அடியும் ஒரு சோதனை. கதைப்படி மதுரையை விட்டு வெளியேறிய கண்ணகி அவங்க கோபத்தோடு இல்ல, ஒரு தெய்வீக நிலைக்கு போனாங்க. அந்த பயணம் இந்த மலையில முடிஞ்சுச்சு. இங்கதான் அவங்க அவங்களோட உடம்பை விட்டு சக்தியாக மாறினாங்க. இந்த கோவில் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் திறக்கும். அந்த நாள்ல மட்டும்தான் இந்த பாதையும் உயிர் பெறும். நான் மேலே சென்ற போது அந்த குளிர் காற்று, அந்த அமைதி, ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. இது ஒரு கோவில் இல்ல, இது ஒரு உணர்வு. நம்ம சமுதாயத்துல பணம் இருந்தா கோவிலுக்கு முன்னாடி நிக்கலாம். ஆனா இந்த இடத்துக்கு பணம் உதவாது. உடல் வலி, மனம், நம்பிக்கை, இதுவே டிக்கெட். அப்படின்னா ஒரு கேள்வி, இவ்வளவு கஷ்டப்பட்டு போக வேண்டிய ஒரு பெண்ணை ஒரு கடவுளாக நாம ஏன் பார்க்கிறோம்? ஏன்னா அவங்க பிறந்ததுல கடவுள் இல்ல, அவங்க நின்றதுல கடவுள். கண்ணகி ஒரு கதை இல்ல, ஒரு நினைவூட்டல். நீதி எப்பொழுதும் ஒரு தீயாய் தான் வரும்.